கவினோட மாஸ்க் மூவிக்கான ட்ரெய்லர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ட்ரெய்லர் பார்க்க நல்லா இருக்கு. நவம்பர் 21 மூவி ரிலீஸ் ஆகும். வேல்ஸ் ப்ரொடக்ஷனோட அடுத்த மூவி அனௌன்ஸ்மெண்ட் நாளைக்கு மதியம் 12:15 வரப்போகுது. தீயவர் கொலைகள் நடுங்க மூவிக்கு சென்சார்ல யூஏ சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்க. நவம்பர் 21 மூவி ரிலீஸ் ஆகும். அர்ஜுன், ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷோட ரிவால்வர் ரீட்டா படம் நவம்பர் 28 ரிலீஸ் ஆக போறத அபிஷியலா இப்ப அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நவீன சரஸ்வதி சபதம் எடுத்த கே சந்துரு டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ், ராதிகா நடிக்கிறாங்க. ஷான் ரோல்டன் மியூசிக் பண்றாரு. ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன் பண்ற மூவிக்கான டைட்டிலுக்கு நாளை காலைல 10 மணிக்கு வரப்போது. மூவிக்கான ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. தலைவர் 173 படத்தை ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணாங்க. சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போறதா. இப்போ இதுக்கான ஒரு சின்ன வீடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருக்கு. ஆல்ரெடி ரஜினி, கமல், சுந்தர் சி எல்லாம் மீட் பண்ணி அந்த போட்டோ ரிலீஸ் பண்ணாங்கல்ல. சோ அவங்க மீட் பண்ண அந்த வீடியோ தான் இது. படம் 2027 பொங்கலுக்கு வருங்கிறது திரும்ப இவங்களே அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. தளபதியோட ஜனநாயகன் மூவில இருந்து நேற்றுக்கு தளபதி கச்சேரி லிரிக்விடே சாங் ரிலீஸ் ஆச்சு. இந்த சாங் ரிலீஸ் ஆன 24 ஹவர்ஸ்ல 10.5 மில்லியன் அப்டேட்டட் வியூஸ் வந்திருக்கு. இது அப்டேட்டட் வியூஸ் தான். ரியல் டைம் வியூஸ் அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. மோஸ்டா என்னோட கெஸ் படி 15 மில்லியன் கிட்ட ரியல் டைம் வியூஸ் வரும்னு நினைக்கிறேன். ஆனா அதை அவங்க இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அது ஏன்னு தெரியல. லைக்ஸ் பார்த்தோம்னா 1 மில்லியன் கிட்ட வந்திருக்கு. இந்த லைக்ஸ்க்கான ரெக்கார்ட் பத்தி நான் ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ கூட போட்டிருக்கேன். சோ அந்த வீடியோ பார்க்காம இருந்தா பாருங்க. வியூஸ் பொறுத்த வரைக்கும் அபிஷியலா அவங்க அனௌன்ஸ் பண்ணா நான் சொல்றேன். ஆனா 24 ஹவர்ஸோட அப்டேட்டட் வியூஸ் 10.5 மில்லியன் கிட்ட வரும். சூர்யாவோட கருப்பு மூவிக்கான பேட்ச் ஒர்க் ஷூட்டிங் சீக்கிரமே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு நான் ரீசெண்டா சொல்லிருப்பேன். இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆனதா நியூஸ் வந்திருக்கு. சோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் ஒரு வாரம் கிட்ட இந்த ஷூட்டிங் இருக்கும். இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு அவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன்ல சூர்யா, த்ரிஷா, ஆர்ஜே பாலாஜி நடிக்கிறாங்க. சாய் அபியங்கர் மியூசிக் பண்றாரு. சூர்யா 41-43யோட ரீப்ளேஸ் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. அதெல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பு இல்ல. அவர் ஆக்டிங்ல வந்து மூவிஸ்ல நம்பர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாம ரிலீஸ் ஆயிருக்க ஏதாச்சும் படம் அதான் இந்த நம்பர்ஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டா நம்ம எடுத்துக்கணும். எக்ஸாம்பிளுக்கு விக்ரம் மூவில வந்து ரோலக்ஸ் கேரக்டர் மாதிரி. தளபதி கச்சேரி சாங்ல 1 மினிட் ட்ரிம் பண்ணதை பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நான் இதை பத்தி ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டேன். அதுல இதை பத்தி தெளிவா சொல்லியிருக்கேன். அந்த 1 நிமிஷத்துக்குள்ள என்ன வரும்னு. அந்த வீடியோ பாருங்க. சாங் ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது ஒரு கரெக்டான டைம் இல்லாம 6:3, 11:07, 6:43 எப்படி இந்த டைமை பிக்ஸ் பண்றாங்கன்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. இதெல்லாம் பிக்ஸ் பண்றது ஹீரோ கிடையாது. ஹீரோ கிட்ட இதை ரிலீஸ் பண்ணலாமான்னு கேட்டுருவாங்க. அவர் ஓகே சொல்லுவாரு. ஆனா இந்த டைமை பிக்ஸ் பண்றது வந்து ப்ரொடியூசர் தான். அவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். சோ அவர் நல்ல நேரம் பார்த்து ரிலீஸ் பண்ணும்போது இந்த மாதிரியான டைம் வந்துச்சுன்னா அந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் தமிழ்ல இப்பதான் வந்திருக்கு. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் தெலுங்குல தான் அதிகமா ஃபாலோ பண்ணுவாங்க. சூர்யாவோட கர்ணா மூவி நடக்குமா இல்ல டிராப் ஆனு கேட்டிருக்காரு. இந்த மூவி டிராப்னு தான் இப்போதைக்கு சொல்லப்படுது. நான் திரும்ப ரீஸ்டார்ட் ஆனா சொல்றேன். ஜனநாயகன் மூவி எத்தனை லாங்குவேஜ் ரிலீஸ்னு கேட்டிருக்காரு. 4 லாங்குவேஜ்ல இந்த படம் வரும். தமிழ், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி. மலையாளத்துல படம் வராது. ஏன்னா மலையாள ஆடியன்ஸ்க்கு தமிழ் தெரியும். அர்ஜுனோட அடுத்த படம் பத்தி கேட்டிருக்காரு. அர்ஜுனோட அடுத்த படம் தீயவர் கொலைகள் நடுங்க படம் தான். இந்த கொஸ்டினுக்கான பதில் வந்து இந்த கிளிம்ஸ் வந்து கிட்டத்தட்ட 3 வாரம் ஆச்சு. இது நீங்க யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்த்தாலே இந்த கிளிம்ஸ் இருக்கும். லாஸ்டா போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்ன நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் நாட்டாமை. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் கேட்டிருக்கீங்க. இதுல மோஸ்ட் ஆஃப் த கமெண்ட்ஸ்க்கு நான் ஆல்ரெடி பதில் சொல்லிட்டேன். ஒரு சில கமெண்ட்ஸ்க்கான அப்டேட் என்கிட்ட இல்ல. நான் அப்டேட் வரும்போது சொல்றேன். வேற கமெண்ட் இருந்தா கேளுங்க.